நடிகர் சூர்யாவுக்கு தமிழ் சினிமாவில் இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னா அதுக்கு இயக்குனர் பாலாவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொல்லலாம். ஏன்னா பாலா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிச்சா நந்தாவா இருக்கட்டும் இல்ல பிதாமானா இருக்கட்டும், இந்த ரெண்டு திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா சூர்யா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து திரும்பவும் இந்த பாலாவோட இயக்கத்தில் சூர்யா நடிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, பாலா இயக்கத்தில் சூர்யா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட ஷூட்டிங் நாகர்கோவில தொடங்கி விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து 10 டேஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு சீன் சொல்லணும்னா சூர்யா ஓடி வர மாதிரி ஒரு சீன். அந்த எதுக்குன்னு தெரியாம தொடர்ந்து சூர்யாவை ஓடி வர சொல்லிட்டு இருந்தாரு இயக்குனர் பாலா. சோ இதனால வந்து ஒரு அளவுக்கு மேல பொறுமை இருந்த சூர்யா என்ன கேக்குறாருன்னா, இதே சீனை வந்து ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல எனக்கு இந்த சீன் சாட்டிஸ்ஃபைடா வரல, நீ போ திரும்ப ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொன்னதுனால ஒரு சமயத்துக்கு மேல சூர்யா பொறுமை இழந்து இந்த படத்தை தான் விலகுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனே இந்த வாய்ப்பு வந்து அருண் விஜய் கிட்ட போகுது. அருண் விஜயும் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திட்டு வந்திருக்காரு. சோ ஒரு வழியா இந்த வணங்கான் திரைப்படம் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் சக்திவேல். இயக்குனர் பாலா அவரோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் படத்துல பெருசா கதைன்னு எதுவும் இருக்காது. இதையே தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல ஒரு ஆங்கர் கேட்டிருப்பாரு, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இயக்குனர் பாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, தெரியக்கூடாத ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, பட் அதை வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொன்னாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படிங்கிற சமயத்துல அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படிங்கறத இந்த படத்தோட கதைன்னு சொன்னாரு. ஆக்சுவலா வந்து அவர் சொன்னது ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா முழு படமா எடுத்திருக்காரு. பாலாவோட படங்களை பொறுத்த வரைக்கும் கதைக்கு வந்து முக்கியத்துவம் இருக்காது. ஆனா அந்த கேரக்டர்ஸ் வந்து படுற கஷ்டத்தையும் அவங்க சந்திக்கிற இன்னல்களையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணுவாரு. உதாரணமா சொல்லணும்னா, நீங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா வெளியில ஒரு ஊனமுற்ற நபர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவருக்கு பிச்சை போடுவீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பிச்சை போட மாட்டீங்க. நீங்க அந்த செகண்டுக்கு அப்புறமா அவரை நீங்க பார்க்கவும் மாட்டீங்க. பட் அந்த ஊனமுற்ற நபரா இருக்கிற பிச்சைக்காரன் லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணுவாரு. சோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு லைஃப் இருக்கா, அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாவே வந்து திரைப்படங்கள் மூலமா வெளிப்படுத்துவாரு. இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் அருண் விஜய்க்கு வந்து வாய் பேச வராது, காது கேட்காது. இந்த சமயத்துல அவர் பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை வந்து பாக்குறாரு, கேள்விப்படாத ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு, அதை வந்து வெளியே சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கு காரணமானவங்களை பழியும் வாங்குறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இது எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ற ஒரு கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி. சோ இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அதுக்கு வந்து ஒரு நியாயம் கொடுக்கணும்னு வர ஜட்ஜி தான் மிஷ்கின். இவங்களை சுத்தி தான் இந்த படம் நடக்குது, இந்த படத்தோட கதை நடக்குது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்லின் பிரகாஷ் சொல்ற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மமிதாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அருண் விஜயோட நடிப்பு தான். என்ன அருண் விஜயா இல்ல வேற யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய் பக்காவா நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் தான் அவரோட பிலிம் கேரியருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராவே நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நம்மள மாதிரி வாய் பேச தெரிஞ்ச காது கேட்கிற நபர்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நடிச்ச மாதிரி இருக்குது அந்த கேரக்டர். சோ ஒருவேளை அருண் விஜய்க்கு பதில் வேற யாராவது அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாலும் அவங்க வந்து இந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்கிற விஷயத்தை நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்வால்வ்மெண்டோட நடிச்சிருக்காரு அருண் விஜய். இதுக்கு மேல இந்த படத்தை வந்து நான் ரிவ்யூ பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மேக்ஸிமம் எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்தாதான் அந்த படத்துக்கான அருமை உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வரேன். மொத்தத்துல இந்த வணங்கான் படத்தை பத்தி ஒரு லைன்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் பாலாவோட திரைப்படங்கள் எப்பவுமே தனித்துவமா தெரியும். மற்ற படங்கள்ல இருந்து மேக்ஸிமம் தள்ளி இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதனா வரைக்கும் பாலா இயக்குன திரைப்படங்களும் இந்த வணங்கான் படத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது வணங்கான் படம் அவருடைய படங்கள்ல இருந்து ரொம்ப தனியா தெரியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங்கா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல அவங்க ஆக்டர்ஸோட நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தனியா இருக்கு. ரொம்ப வந்து டிஃபரெண்டா சூப்பராவும் நடிச்சிருக்காங்க சொல்லலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா, எப்படி மேக்ஸிமம் எல்லாரும் அழுதுட்டு தான் வெளியே வரணும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைமாக்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஹீரோக்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொரு ஹீரோட படம் ரிலீஸ் ஆகும். ரெண்டு ரசிகர்கள் நடிச்சுக்குவாங்க. எந்த படம் வந்து இவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு, இந்த படம் வந்து இவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பாலாவோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் 100 படம் ரிலீஸ் ஆனா கூட அதுல 101வது படமா பாலா படம் ரிலீஸ் ஆனா கூட பாலாவோட படம் வந்து தனியா தெரியும். அந்த மாதிரி தான் இந்த பொங்கலுக்கு வந்து இவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆனா கூட பாலாவோட வணங்கான் படம் எப்பவும் தனியா தெரியும். பாலா வந்து தான் படத்தை பார்க்க வர்றவங்களுக்கு படத்தை பார்க்க வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட படம் எடுப்பாரு. படம் பார்க்க நீ வந்தாலும் வரலினாலும் என் படம் வந்து எப்பவும் பேசும் அப்படிங்கிற ஒரு மைண்டோட இருக்கிற ஒரு டைரக்டர் தான். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணங்கான் படம் இருக்கு. கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.